ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரிங் ஒர்க்குக்கு எப்படி குவான்டிட்டி, ரேட் அண்டு ப்ராஃபிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலான எஸ்டிமேஷன் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எர்த் ஒர்க், சாண்ட் ஃபில்லிங், பிசிசி, ஆர்சிசியோட கம்ப்ளீட் எஸ்டிமேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ஆஃப் பில்டிங். இதில் 6th ஸ்டெப் பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க். சென்ட்ரிங் ஒர்க் பில்டிங்கில் மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சென்ட்ரிங் ஒர்க்கு எஸ்டிமேஷன் பண்ண முடியும். பில்டிங்கில் மோஸ்ட்டாக சென்ட்ரிங் ஒர்க் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மேட், காலம், எர்த் பீம், பேஸ்மெண்ட் பெல்ட், லெண்டல் பீம், லோ ரூஃப், லாஃப்ட், சன்ஷேட், ரூஃப் ஸ்லாப். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பிளான் வந்து ரீடிங் எடுப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு மேட்டுக்கு எப்படி நம்ம எஸ்டிமேஷன் போடுறத பற்றி பார்ப்போம். இந்த பிளானை தான் நம்ம மேட்டுக்கு நம்ம எஸ்டிமேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த பிளானில் நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் காலம் இருக்கிற டீட்டெயில் தேவைப்படும். இதில் பார்த்திங்கன்னா 12 காலம்ஸ் இருக்குது. இது மேட்டோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா 3 feet 6 inches லென்த்தும் பிரெத்தும் பார்த்திங்கன்னா 3 feet 6 inches இருக்குது. இப்போ கேல்குலேஷன் ஆஃப் மேட்டு. இப்போ சைஸ் ஆஃப் மேட் பார்த்திங்கன்னா 3 feet 6 inches × 3 feet 6 inches. டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12.25 ஸ்கொயர் ஃபீட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு மேட்டுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 12 மேட்ஸ் இருக்குது. அதனால் டோட்டல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மேட் இன்ட்டு குவான்டிட்டி பெர் மேட்டு. நம்பர் ஆஃப் மேட் பார்த்திங்கன்னா 12 × 12.25 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 147 ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும். இதை ரவுண்ட் பண்ணி 150 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலத்துக்கு நம்ம எப்படி சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பில்டிங்கில் நம்ம டோட்டல் ஹைட்டுக்கும் நம்ம காலத்துக்கு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுவோம். அப்போ நமக்கு பில்டிங்கில் நமக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து பேராபெட் வால் வரைக்கும் நமக்கு காலத்தோட ஹைட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நமக்கு பார்த்திங்கன்னா 19 feet 4.5 inches நமக்கு டோட்டல் காலமோட லென்த் வந்திருக்கு. இப்போ சைஸ் ஆஃப் காலம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காலமும் 9 inches. ஹைட்டு பார்த்திங்கன்னா 19 feet 4.5 inches. காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 சைடுமே நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுவோம். அதனால் ×4. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 1 காலம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா 58.15 ஸ்கொயர் ஃபீட். இது பார்த்திங்கன்னா ஒரு காலத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு பிளானில் பார்த்திங்கன்னா 12 காலம் இருக்குது. இப்போ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காலம் இன்ட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 1 காலம். நம்பர் ஆஃப் காலம் பார்த்திங்கன்னா 12, ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 1 காலம் பார்த்திங்கன்னா 58.15. டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு காலத்துக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 697.8 ஸ்கொயர் ஃபீட். ரவுண்ட் பண்ணி 700 ஸ்கொயர் ஃபீட்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எர்த் பீமுக்கு எப்படி சென்ட்ரிங் ஒர்க் கால்குலேஷன் பண்ணுறாங்க பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பிளானுக்கு தான் நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எல்லா காலத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு பீம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எர்த் பீம். இதில் உங்களுக்கு புரியலனா எர்த் பீம் டீட்டெயில் தரேன், அதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுதான் எர்த் பீம் டீட்டெயில். இதில் பார்த்திங்கன்னா எல்லா காலத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு பீம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் எர்த் பீம். இந்த டீட்டெயிலேருந்து நீங்கள் லென்த் அரைவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சென்ட்ரிங் ஃபார் கிரேட் பீம். இதில் பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் எர்த் பீம் பார்த்திங்கன்னா 1 feet. இப்போது இந்த பிளானில் நீங்கள் ஹரிசாண்டல் டைரெக்ஷன், வெர்டிகல் டைரெக்ஷன் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோவில் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது லென்த் பார்த்திங்கன்னா அவுட்டர் லென்த் ப்ளஸ் இன்னர் லென்த்து. அவுட்டர் லென்த்னால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காலத்தோடும் மைனஸ் பண்ணக்கூடாது. இன்னர் லென்த்தில் பார்த்திங்கன்னா எல்லா காலத்தோட லென்த்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் லென்த்து 2 × 36 feet 9 inches ப்ளஸ் 22 feet 6 inches. இதில் பார்த்திங்கன்னா 36 feet 9 inches பார்த்திங்கன்னா வெர்டிகல் டைரெக்ஷன்லையும் 22 feet 6 inches பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷன்லையும் இருக்குது. இப்போது இன்னர் லென்த் பார்த்திங்கன்னா 4 times ஆஃப் 14 feet 6 inches ப்ளஸ் 7 feet ப்ளஸ் 12 feet 4.5 inches. இது பார்த்திங்கன்னா வெர்டிகல் டைரெக்ஷனில் இருக்குது. ப்ளஸ் 6 times ஆஃப் 9 feet 6 inches ப்ளஸ் 10 feet 9 inches. இது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருக்குது. சென்ட்ரிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ரெண்டு பீமோட ரெண்டு சைட்லேயும் பண்ணுவோம். அதனால தான் நான் 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை டோட்டலாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 118 feet 6 inches ப்ளஸ் 155 feet 9 inches. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 274 feet 3 inches. இது பார்த்திங்கன்னா லென்த்து. இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரேட் பீம் பார்த்திங்கன்னா லென்த் இன்ட்டு ஹைட்டு. லென்த்து பார்த்திங்கன்னா 274 feet 3 inches × 1 feet. டோட்டலாக பார்த்திங்கன்னா 274 feet. இதை ரவுண்ட் பண்ணி 280 feetனு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஸ் பெல்ட்டுக்கு எப்படி சென்ட்ரிங் ஒர்க் எஸ்டிமேஷன் பண்ணுறத பற்றி பார்ப்போம். பேஸ் பெல்ட் பார்த்திங்கன்னா நம்ம 9 inches வாலுக்கும் 4.5 inches வாலுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 inches.
இந்த டயக்ராம்லேருந்து தான் நம்ம பேஸ் பில்டுக்கு லென்த் எடுக்க போகிறோம். லென்த் எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஒன் டைம் பாஸ் பண்ணிவிட்டு டயக்ராமையும் எடுத்துக்க லென்த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். லென்த் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் லென்த் ப்ளஸ் இன்னர் லென்த். அவுட்டர் லென்த்னா காலத்தோட லென்த்தை மைனஸ் பண்ணக்கூடாது, இன்னர் லென்த்னா காலத்தோட லென்த்தை மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் 9 inches வால். 9 inches வாலோட லென்த்தை ஃபஸ்ட்டு எடுப்போம். டயக்ராமில் நீங்கள் ஹரிசாண்டல் டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷன் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு அவுட்டர் லென்த். அவுட்டர் லென்த்தில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டைரக்ஷனில் 2 times of 36 feet 9 inches ப்ளஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் 2 times of 22 feet 6 inches ப்ளஸ் இப்போது இன்னர் லென்த் பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகல் டைரக்ஷனில் 2 times of 14 feet 6 inches ப்ளஸ் 7 feet ப்ளஸ் 12 feet 4.5 inches ப்ளஸ் 1 times of 7 feet ப்ளஸ் 12 feet 4.5 inches. இப்போது ஹரிசாண்டல் டைரக்ஷன் ப்ளஸ் 6 into 9 feet 6 inches ப்ளஸ் 10 feet 9 inches ப்ளஸ் 1 time of 10 feet 9 inches. இப்போ டோட்டலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 73 feet 6 inches ப்ளஸ் 45 feet ப்ளஸ் 33 feet 10.5 inches ப்ளஸ் 19 feet 4.5 inches ப்ளஸ் 120 feet ப்ளஸ் 10 feet 9 inches. இப்போ இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 302 feet 6 inches. இப்போ 9 inches வாலோட லென்த் பார்த்தீங்கன்னா 302 feet 6 inches. இதே மாதிரி நம்ம 4.5 inches வாலுக்கு லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் 4.5 inches வால் பார்த்தீங்கன்னா இப்போது வெர்டிகல் டைரக்ஷனில் 2 into 9 feet ப்ளஸ் 5 feet 6 inches ப்ளஸ் 6 feet ப்ளஸ் 7 feet. இப்போது ஹரிசாண்டல் டைரக்ஷன் ப்ளஸ் 2 times of 5 feet ப்ளஸ் 7 feet 4.5 inches. இப்போ இது டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 79 feet 9 inches. இப்போது நமக்கு டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் பேஸ் பில் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் 9 inches வால் ப்ளஸ் லென்த் ஆஃப் 4.5 inches வால். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 302 feet 6 inches ப்ளஸ் 79 feet 9 inches. இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் பிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 422 feet 1.5 inches. இதோட நீங்கள் ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும். 6 inches ஹைட்டு டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 211.18 ஸ்கொயர் ஃபீட்டு. இதை ரவுண்ட் பண்ணி 220 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லெண்டல் பீமுக்கு எப்படி எஸ்டிமேஷன் போகிறத பற்றி பார்ப்போம். லென்த் ஆஃப் பேஸ் பெல்ட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் லெண்டல் பீம். நம்ம பேஸ் பெல்ட்டில் எங்கெங்கெல்லாம் பீம் ப்ரொவைட் பண்ணோமோ அதே இடத்துல நம்ம லெண்டல் பீம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் ஹைட்டு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது இதில் இருக்க மாதிரி தான் நம்ம லெண்டல் பீம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ லென்த் ஆஃப் 9 inches வால் பார்த்தீங்கன்னா 302 feet 6 inches. லென்த் ஆஃப் 4.5 inches வால் பார்த்தீங்கன்னா 79 feet 9 inches. ஹைட் ஆஃப் லெண்டல் 9 inches வால் பார்த்தீங்கன்னா 9 inches. ஹைட் ஆஃப் லெண்டல் 4.5 inches வால் பார்த்தீங்கன்னா 6 inches. இப்போது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 9 inches வால் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 4.5 inches வால். இப்போ 9 inches வால் பார்த்தீங்கன்னா 302 feet 6 inches into 9 inches ப்ளஸ் 4.5 inches வால் பார்த்தீங்கன்னா 79 feet 9 inches into 6 inches. டோட்டலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 226 feet 10.5 inches ப்ளஸ் 39 feet 10.5 inches. இந்த டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 266.75 ஸ்கொயர் ஃபீட்டு. இதை ரவுண்ட் பண்ணி 270 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லோ ரூஃபுக்கு எப்படி எஸ்டிமேஷன் போகிறத பற்றி பார்ப்போம். இந்த பிளானில் நம்ம பாத்ரூமுக்கும் பூஜை ரூமுக்கு தான் நம்ம லோ ரூஃப் கொடுக்க போகிறோம். இப்போ பாத்ரூமோட ஸ்கொயர் ஃபீட்டும் பூஜை ரூமோட ஸ்கொயர் ஃபீட்டும் தெரிஞ்சால் அதை டோட்டலாக ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4 feet into 8 feet டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 ஸ்கொயர் ஃபீட்டு. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா 4 feet 4.5 inches into 5 feet டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21.875 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸ் 21.875 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53.875 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ரவுண்ட் பண்ணி 54 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஃப்ட்டுக்கு எப்படி எஸ்டிமேஷன் போகிற பற்றி பார்ப்போம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு 2 பெட்ரூமுக்குமே நம்ம லாஃப்ட்டு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஒன்று பார்த்தீங்கன்னா 8 feet 7.5 inches into 1 feet 6 inches டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12.93 ஸ்கொயர் ஃபீட்டு. பெட்ரூம் 2 பார்த்தீங்கன்னா 11 feet 6 inches into 1 feet 6 inches டோட்டலாக 17.25 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ 2 ஸ்கொயர் ஃபீட்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லாஃப்டோட ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும். ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா 12.93 ப்ளஸ் 17.25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30.18 ஸ்கொயர் ஃபீட்டு. இதை ரவுண்ட் பண்ணி 31 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சன்ஷேடுக்கு எப்படி எஸ்டிமேஷன் போகிற பற்றி பார்ப்போம். சன்ஷேடுக்கு எஸ்டிமேஷன் போகிற முன்னாடி பிளானில் நீங்கள் எத்தனை விண்டோ இருக்குது எத்தனை வெண்டிலேட்டர் இருக்குது நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சன்ஷேடு வந்து வெண்டிலேட்டர்லேயும் விண்டோலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ இந்த பிளானில் நம்பர் ஆஃப் விண்டோ பார்த்தீங்கன்னா 6, நம்பர் ஆஃப் வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா 2.
இது அந்த சன்சைடுக்குள்ள டயக்ராம். சன்சைடோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் லென்த்தும் 1 ஃபீட் 6 inches பிரெத்தும் இருக்குது. இப்போ சைஸ் ஆஃப் விண்டோ பார்த்தீங்கன்னா விண்டோ சன்சைட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இன்ட்டு 1 ஃபீட் 6 inches டோட்டலாக 9 ஸ்கொயர் ஃபீட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சன்சைடுக்குள்ளே ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போது நமக்கு 9 × 6 அதாவது நம்பர் ஆஃப் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 54 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இது வெண்டிலேட்டர் கூட சன்சைடோட டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 inches லென்த்தும் 1 ஃபீட் 6 inches பிரெத்தும் இருக்குது. இப்போ சைஸ் ஆஃப் வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 inches இன்ட்டு 1 ஃபீட் 6 inches டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.75 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போது நமக்கு 2 வெண்டிலேட்டர் இருக்கனால 6.75 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டரோட ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும் 13.5 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்சைடோட ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சன்சைட் பார்த்தீங்கன்னா விண்டோ சன்சைட் ப்ளஸ் வெண்டிலேட்டர் சன்சைடு. விண்டோக்கு பார்த்தீங்கன்னா 54 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா 13.5 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 67.5 ஸ்கொயர் ஃபீட்டு. அதை ரவுண்ட் பண்ணி 68 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரூஃபுக்கு எப்படி எஸ்டிமேஷன் போடுறது பற்றி பார்ப்போம். ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பில்டிங்கும் போடுவோம். இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் லென்த்து பார்த்து எடுத்துக்கலாம். லென்த்து பார்த்தீங்கன்னா 22 ஃபீட் 6 inches, பிரெத் பார்த்தீங்கன்னா 36 ஃபீட் 9 inches. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 826.87 ஸ்கொயர் ஃபீட். இதை ரவுண்ட் பண்ணி 827 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிக்கணும். இதுவரையும் நீங்கள் கண்டுபிடிச்ச ஸ்கொயர் ஃபீட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும். இப்போ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மேட்டு, காலம், மெட் பீமு, பேஸ் பெல்ட்லேருந்து ரூஃப் வரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்கொயர் ஃபீட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிடும். நான் டோட்டலாக எடுத்து அந்த வேலையை என்ட்ரு பண்ணியிருக்கேன். அது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம சென்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயருக்கு தான் ரேட்டு பேசுவோம். அதாவது சதுரம்னு சொல்லுவாங்க. சதுரத்துக்கு 1000 ரூபா, சதுரத்துக்கு 1200 தான் நம்ம ரேட் பேசுவோம். இப்போது 100 ஸ்கொயர் ஃபீட் = 1 ஸ்கொயரு. இப்போ நமக்கு ஸ்கொயர் தான் தேவைப்படுது. அப்போ 2600 டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஸ்கொயரு. இப்போ அமௌண்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 rupees to 1500 rupees வரையும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மெட்டீரியல் லேபருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 வரையும் நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சென்ட்ரிங் கேஷ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இன்ட்டு பெர் ஸ்கொயர் ரேட்டு. நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 26 × 1200 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சிடும். ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா 31,200 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த ஒர்க்கு எஸ்டிமேஷன் போட்டாலும் நம்ம ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணினா கிளைண்ட்டுக்கிட்ட ரேட் சொல்லணும். இப்போ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் 20% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு 31,200 × 20%. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 31,200ல் 20%னா 6,240 rupees. இதுதான் நமக்கு சென்ட்ரிங் ஒர்க்குக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளோட ப்ராஃபிட்டு. இப்போ ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 31,200 ப்ளஸ் 6,240 rupees. டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37,440 rupees. இதை ரவுண்ட் பண்ணி 37,500 rupees எடுத்திருக்கேன். இப்போ அமௌண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சொல்லணும். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2600 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ அமௌண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 37,500 rupees டிவைட் பை 2600 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ எடுத்து செஞ்சிடும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 14.42 rupees வருது. அதை ரவுண்ட் பண்ணி 15 rupees. இப்போ நம்ம சென்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 rupees சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டீல் ஒர்க்குக்கு எப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்துப்போம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.